கிருஷ்ணகிரியில் கடந்த 4 மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயபிரபாகரன். தற்போது எவ்வளவு மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது? எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது? கண்டிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி உள்ளது. இந்த நிலையில் இந்த கடும் வெப்பத்தின் காரணமாக மாவட்டம் முழுவதும் அனல் காற்று வீசி வந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் வெயில் சுட்டரித்து வந்தது. பகல் சுமார் 12 மணி அளவில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் அதைத் தொடர்ந்து 1 மணி அளவில் கனமழை பெய்ய தொடங்கியது. மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி, பர்கூர், குருபரப்பள்ளி, நாரலப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, ஆலப்பட்டி, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கிருஷ்ணகிரி நகரத்தில் உள்ள பெரியார் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பணி முடிந்த வீட்டிற்கு திரும்புவோர் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். தற்போது நிலவரப்படி எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் மதியம் 12 மணி முதல் 1 மணி முதல் மாலை 5:30 மணி அளவில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.